கிறிஸ்துவர்களாக அல்ல, கிறிஸ்துவாக வாழ்வதுதான் நமது அழைப்பு. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோமே ஆலயத்தில், நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனை தேடுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனிடம் வேண்டுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனை புகழ்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைவனை நம்புவதிலும் நம்பிக்கை அறிக்கையிடுவதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆலயத்திற்கு செல்வதில் பிரச்சனை இல்லை. ஆலயத்தில் மணிக்கணக்காய் அமர்ந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதில் பிரச்சனை இல்லை. பக்தி முயற்சிகளை அதிகரிப்பதில் பிரச்சனை இல்லை. ஆன்மீக கொண்டாட்டங்களை அதிகரிப்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆண்டவரை இதயத்தில் ஏற்பது, ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஏற்பது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவரின் இதயத்திற்குள் வந்தால், ஆண்டவரின் வாழ்க்கைக்குள் வந்தால், நான் ஆண்டவரை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு விரும்புவது என்னுடையதாய் மாற வேண்டும். இயேசுவின் வழிகள் என்னுடைய வழிகளாய் மாற வேண்டும். இயேசு இதை செய் என்று சொன்னால் செய்ய வேண்டும். பாதத்தை கழுவு என்று சொன்னால் கழுவ வேண்டும். மறுகணத்தை காட்டு என்று சொன்னால் காட்ட வேண்டும். ஓடி சென்று உன் அங்கியை கொடு என்று சொன்னால் கொடுக்க வேண்டும். பகைவனை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் அன்புக்குரியவர்களே, யோசேப்பின் சகோதரர்கள் மட்டுமல்ல, தலைமை குருக்கள், மறைநூலறிஞர்கள், மூப்பர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இயேசுவை புறக்கணித்து கொண்டே இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இயேசு வந்தால் நாம் மாற வேண்டும். அது நமக்கு பிரச்சனை. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதே இல்லை. யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவாக வாழ்வதுதான் நமது அழைப்பு. அன்புக்குரியவர்களே,